ரங்கநாதரா என்ன 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 சாமி கோவிச்சுக்காதக்கா, காலையில கோவிச்சுக்காத சாமி. காத்தால கோவிக்கிறது என்ன வளர்த்திருக்கிறேன் மீச வளர்த்தனா சண்டை கூப்பிடுவாங்க. அதனாலதான் நாங்க கூத்தாடிக்கல சரி பண்ணிக்கிறோம். இவனுக்கு மீசையால இவன் சண்டையை கூப்பிடக்கூடாது. இவன் மீச்சல்லி ஆடுது, இவங்க முன்னையும் இவனை கூப்பிடுறேன். ஏன்னா அப்படி சொன்ன வரியா கண்ணு இல்லைங்க, மீச வளர்த்தனா சண்டைக்கு வருவாங்கன்னு தான் வளர்த்துறதில்ல. நான் யார்? யாரு? 110 வருது. நான் யார்? எம்முடைய விருத்தாதனம் என்ன? ஒன்றன் ஒன்றாக வஜிப்பேன். செவி கொடுத்து சரியாக ஆமதிக்க வேண்டும். சொல்லட்டுமா? அப்படி மந்திரியார் சிவனுக்கே வணங்காத முடியது உடைத்திட்டவன். வெங்கல சரீரம் கொண்ட வணங்காத முடி, வணங்காத நெஞ்சம் கொண்ட என் பெயரோ மன்னன் துரியோதனன் என்று தெரிவிக்கலாம். அப்படி மன்னன் துரியனாக இருந்தாலும் தங்களை என் தாயார் யார்? யாரு? என் தந்தையார் யார்? யாரு?
இன்று நான் எதற்காக இப்படி வந்திருக்கிறேன்? எதுக்கு வந்து இப்படி? ஆஹா, சொல்லணுமா? ஆமா, யாச்சா போட்டியா? என்னடா எங்க சாமி சொல்லுங்க சாமி. காந்தாரி அம்மனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் சர்வராஜ மகாராஜருக்கும் நாங்கள் எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம். சிரேஷ்ட புத்திரர்கள் நாங்களோ சரியாக ஆண் மக்கள் 100 பேர். நாங்கள் ஆண் மக்கள் 100 பிள்ளைகள். அருமைக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய எனது தங்கை ஒருவர் இருக்கிறார். குச்சடை. ஆமா, என்னடா அப்படி நாங்கள் ஆண் மக்கள் 100 பேர், பெண் பிள்ளையை சேர்த்தினால் 101. அப்படி 101 நாங்கள் பிறந்து வருகிற தருகாகளில் எங்கள் வாழ்விலே என்னென்ன நடந்தது? இந்த உலகங்கள் இருப்பது 56 தேசம். 56 தேசத்துக்கும் தலைநகராக விளங்கப்படுவது டெல்லி என்று சொல்லப்பட்ட அஸ்தாபுரம். அஸ்தாபுரத்திற்கு உரிமையுள்ள முடியலவரசர்களோடு நாங்கள் 105 பிள்ளைகள். 105 பிள்ளைகள் ஆண் மக்கள். 100 இவர்கள் பிறந்து என் தந்தையார் தசரத மகாராஜருக்கு நாங்கள் ஆண் மக்கள் 100. என் சித்தப்பார் பாண்டுபுத்திர மகாராஜருக்கு ஆண் மக்கள் 5. இந்த அவனி 56 தேசத்தையும் பாகப்பிரிவினை பிரித்தார். 100 பேருக்கு சரிபாதி நாடு, பாண்டவர்கள் 5 சரிபாதி நாடு. பேத்துக்கு சரிபாதி கொடுக்கணுமா? நாங்க 100 பேத்துக்கு சரிபாதி நாடா என்று வஞ்சகத்தை மனதிலே எண்ணி என்னென்ன செய்த தெரியுமா? ஆஹா, உள்ளதை எடுத்துரைக்க புறப்பட்டார் உனி மாமன். எது நியாயம் எது அநியாயம் புறப்பட்டார் மாமன். நடக்கலாமாதென்று தருமரு சூதே யாடி
ஐவரையும் பரவணம் அதில் ஓட்டி வைத்தே பள்ளி பருவத்திலே நாங்கள் பாடசாலை பள்ளி பருவத்தில் போகும் பொழுது சின்னஞ்சிறு பாலகராக இருக்கும் பொழுது பாண்டவர் ஐவருக்கு சரிபாதி நாடா இந்த கௌரவர்கள் 100 பேருக்கு சரிபாதி நாடா தரப்படாது என்று சொல்லி பள்ளி பருவத்திலேயே பகை வைத்தேன் உள்ளத்திலே. எது நியாயம் எது அநியாயம் என்று எடுத்துரைக்க புறப்பட்டார் என் மாமன் ஜகுனி மாமன். தள்ளியே நடக்கலாகாது என்று சொல்லி கருமறு சூதியை ஆட வைத்து சூதியிலே ஆடும் பகடையிலே ஐவரையும் நாங்கள் தோல்வியடை செய்து தோல்வியை இசைந்து பகடையிலே தோற்ற பாண்டவர்கள் 12 வருஷ காடாளனும் ஓராண்டு இவர்தான் பாண்டவர் என்று தெரியாத பட்சத்திலே மறைபொருளாக வாழ வேண்டும், அஞ்ஞாத வாசத்தை முடிக்க வேண்டும். முடிச்சு வந்தான் நாடு. இப்ப போங்கடா காடு என்றோம். 13 முடிச்சுட்டு வந்து நேற்றைய தினம் முதலிலே உலக மகாரிஷியை விட்டு நாடு கேட்டார், கொடுக்க மறுத்தோம். சஞ்சயனை விட்டு கேட்டார், கொடுத்த மறுத்தோம். ஜாதியா ஜனமா வந்த கூத்தாடுறதுக்கு தான் வந்த ஜாமி. நாங்களா நாட்டுக்கு வந்த வேடிக்கை பார்க்க அப்படி வந்தவனை கேட்டு உலக்கணித்து துரத்தி விட்டோம். என்னடா இன்னைக்கு அஸ்னாபுரம் 12,000 வீதிகளும் மாயலை தோரணங்களும் விழா கோலமாக இருக்கிறது. ஏன் மக்கள் எல்லாம் ஆழங்கள் ஏந்தி யாரும் வருவார் என்று சொல்லி வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். 12,000 வீதியில் இருக்கப்பட்ட அனைத்து மக்களுமே ஏன் என்ன காரணம் தெரியல. என் நடுவீட்டி குத்து விளக்கு என் மாமனாக விளங்கப்பட்ட ஜெகனி மாமனை காண வேண்டும். என் மாமனை பார்க்க வேணும். எங்கடா என் மாமனை?